ரீசெண்டாக எங்கள் வீட்டில் இருக்க டிவியோட டிஸ்பிளே கண்டம் ஆயிடுச்சுங்க. ஆஃப்டர் 10 வருஷம் உழைப்புக்கு அப்புறம் சரி இப்போ டிவியை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணது தான் சோனியில் பிராவியா வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்குறோம் நல்லா பெஸ்ட்டாகவே வாங்கிடுவோம்னு சொல்லி நான் போய் ஷோரூமில் கேட்டும்போது தான் தெரிஞ்சது. ப்ரைஸுமே எனக்கு அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் சோனியில் ஹோம் தேட்டர் வாங்குறது பெரிய ட்ரீம். அது இவ்வளோ சீக்கிரம் அச்சீவ் ஆகுது நான் நினச்சி கூட பார்க்கல. பிராவியாவில் 2 சீரீஸில் 65 இன்ச்சஸ் தான் நம்ம வாங்கியிருக்கோம். அது கூட சேர்ந்து சோனியில் HTS 40R ஹோம் தேட்டரும் சேர்த்தே வாங்கிட்டோம். ரெண்டுமே காம்போ ப்ரைஸில் இருந்தால் எனக்கு கொஞ்சம் வேல்யூ ஆடடாகவே தெரிஞ்சுது. அதனால் நான் டக்குன்னு யோசிக்காமல் வாங்கிட்டேன். எங்கள் வீட்டில் சரவுண்ட் சிஸ்டம் மாட்டணுங்கிற எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. எங்கள் இது முன்னாடி 2.1 தான் வச்சு கேட்டுட்டு இருந்தோம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஆவலாக காத்துட்டு இருக்கேன். The next day. அடுத்த நாள் காலங்காத்தால 7 மணிக்கு வந்துட்டாங்க இன்ஸ்டாலேஷன்லேருந்து. நான் கண்ணு கூட முடிக்கல, சரியான தூக்கம். அதனால 7 மணிக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு அவர். செம்ம சர்ப்ரைஸ். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த டே ஷட் டவுன் வேறு. நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி வேகமாக வாங்கினேன். ஆனால் இவ்வளோ வேகமாக வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. நேற்றே பொறுமை அடக்க முடியல, அன்பாக்சிங் பண்ணிடலான்னு. பட் அன்பாக்ஸ் பண்ண நம்ம வாரண்டி வாய் போயிருந்தோம். அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். கடைசியாக அவங்களும் வந்தாங்க, எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சரி பரவாயில்ல, அவங்க பண்ணுறாங்களே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அவங்க வேடிக்கை பார்த்துருந்தேன். அப்பப்போ மட்டும் அசிஸ்ட் பண்ண சொல்கிறாரு. அதை மட்டும் நான் கரெக்டாக பண்ணி கொடுத்தேன். நீட்டாக எல்லாத்தையும் பார்த்து கொடுத்து எங்களோட அந்த வாலே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்துச்சுங்க. ஒரு மாதிரி ஃபுல்லாக இருந்துச்சு, தியேட்டர் மாதிரி இருந்துச்சு. அதை மாட்டி முடிச்சலே நம்மளோட பீஸ்டான நம்மளோட ஹோம் தியேட்டர் அன்பாக்ஸ் பண்ணி அவரை இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பேச்சு கூட நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணுறீங்களான்னு கேட்கலங்கிற மாதிரி ஒரு மன வருத்தம் இருந்துச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களே பண்ணட்டும், நம்ம அப்புறமா நோண்டி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்களும் ஒவ்வொன்றா மாட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த கேப்ல நான் அக்கௌண்ட் செட் பண்ண சொன்னாங்க. அதை நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க பேரலாக எல்லாத்தையும் இன்ஸ்டால்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சவுண்ட் பார் ஆகட்டும், அந்த சரௌண்ட் ஸ்பீக்கரோட ஆம்பிளிஃபயர், சரௌண்ட் ஸ்பீக்கரோட பிளேஸ்மெண்ட் எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே பிளக் பாயிண்ட் இல்லாதனால நம்ம இங்கேயே வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டு போயிடுறேன், நீங்கள் எலக்ட்ரிஷியன் வச்சு மாட்டிக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் எல்லா ஸ்பீக்கரும் ஒயர்டு கனெக்ஷனாக தான் வரும்னு எதிர்பார்த்தேன். இதான் நம்ம டிவியோட ரிமோட் ஸ்லீக்காக இருக்குது. ஸோ அந்த இது நம்ம ஹோம் தேட்டரோட ரிமோட் ரொம்ப பெருசாக இருக்குது. இன்ஸ்டாலேஷன்லாம் வேற லெவல், சொல்லவா வேணும். சோனியை நான் பயங்கரமாக பண்ணிட்டாங்க. டிவியில் இருக்க ஃபீச்சர்ஸும் சரி, ஹோம் தேட்டரில் இருக்க ஃபீச்சர்ஸும் சரி, நான் தனியாக டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இதில் பத்தாது. இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனும் சரி, அந்த இன்ஸ்டாலேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா சோனிங்கிற பிராண்டு எனக்கு டைப்ல புதுசு. இதான் ஃபர்ஸ்ட். பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா OS லோட் ஆகி டக்குன்னு வந்துச்சு பாருங்க. சும்மா வேற லெவல் இருந்துச்சு. கலர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் சரி, என்ன எப்படி சொல்லுறது, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சும்மா வாவுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். ஒவ்வொன்றும் இல்லை என்னென்ன இருக்குது, எப்படி உள்ளே போகிறது, எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, ஸோ எப்படி செட்டிங்ஸ் மாற்றுறது, ஸோ எல்லாத்தையும் டீட்டெயில்டாக அவங்க டிஸ்கிரிப்ஷனாக சொல்லிட்டு இருந்தார். அந்த டிவியை பார்த்து வாயை பிறந்தவன் தான். அந்த ஃபுல் ஸ்க்ரீனில் நாங்கள் எங்கள் ஹாலில் உட்காந்து பார்க்குறதுக்கு என்ன மாதிரி இருந்துச்சுன்னு தெரியுமா? ஃபோனில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படி ஒரு லைட்டாக என்னடா எவ்வளோ பில்டப் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் நேரில் உட்காந்து பார்த்தா தான் அதை ஃபீல் பண்ண முடியும். அப்படியே சைடில் அந்த PS5 வாங்கி வச்சோம்னா சாப்டர் ஓவர், லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான். மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம், சீக்கிரம் டக்குன்னு வாங்கி அதே நம்ம வீடியோவை போடுறோம். ஃபைனல் சாட்டிஸ்ஃபிகேஷனாக அந்த ஸ்டிக்கரை பிடிச்சிட்டு நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். டாட்டா.